in spirit. கடவுள் என்ன பண்றாரு? அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் எப்படியாவது இருக்கலாம், அவன் ஆவியில மரித்திருக்கிறதுனால அந்த ஜனங்களோடு கடவுள் கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவங்களோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பேப்டிசம் எடுத்த நமக்கு நம்ம ஆவியில தான் ஃபர்ஸ்ட் நமக்கு சால்வேஷன் நடந்திருக்கு. புதிய சிருஷ்டிப்பு born again. இப்ப ஏன் ஆவிக்குள்ளோடு நடந்தது? அதான் மறுபடியும் திறந்திருக்குது. இப்ப கனெக்டட் ஆயிருக்குது. ஆனா என் ஸ்பிரிட் மாம்சத்துல வாழ்கிறதுனால் மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்குது. ஆவில பிறக்கிறது, இப்ப நான் பிறந்திருக்கிறேன், ஆவில பிறந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய பிஹேவியர், என்னுடைய வழக்கம், என்னுடைய பழக்கம், என்னுடைய பேச்சு எல்லாமே எதற்கா இருக்குது? ஆவில, மாம்சத்தில். அப்ப மாம்சத்தில் இருக்கும் போது எனக்கும் கடவுளுக்கு என்ன பண்ண முடியாது? கனெக்ஷன் கிடையாது. இங்க எல்லாம் ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்கலாம், எல்லாம் வயருங்கெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த பில்டிங்க்கு எங்கேயோ இருந்து என்ன வரணும்? கனெக்ஷன் வரணும். அப்போ எங்க நான் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன்னா, எல்லாம் ரெடியா இருக்குது, ஆனா வெளியில இருந்து கடவுளத்திலிருந்து எனக்கு ஒரு கனெக்ஷன் இல்லை. ஜோப் பண்றோமா? பண்றோம். உபாசிக்கிறோமா? அந்நிய பாஷை பேசுறோமா? எல்லாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்யறோம். கர்த்தர் அதெல்லாம் பெருசா பார்க்கறது இல்ல. அவர் எதுலதான் கனெக்டட் ஆவாரு, எதெல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணுவாரு, எதெல்லாம் பார்க்குவாரு? இஸ் இன் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டா இருக்கிறியா? அந்த அவருடைய பார்வை அவன் ஒரு ஸ்பிரிட் மேனா இருக்கும்போது டக்குனு அந்த ஸ்பிரிட்டும் காட் ஸ்பிரிட்டும் ஒன்னாயிடும். புரியுதுங்களா? தூங்குறீங்களா? இப்போ நமக்கு ப்ரொவிஷன், அங்கிருந்து சப்ளை, அங்கிருந்து சோர்ஸ் எதுவுமே நமக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா நாம் we are dying in spirit. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆவியில கனெக்டட் ஆகலைன்னா உங்களால கிறிஸ்து வாழ்க்கை ஜெயிக்கவே. இப்போ இன்னொரு பாயிண்ட், இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் ஆவியா இருக்கிறேன். ஒரிஜினல் மனுஷன் யாரு? ஆவிதான். இப்ப நீங்க ஆவியா ஆக போறீங்களா? கிடையாது. என்னைக்கு நீங்க முழு ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அப்போ உங்க ஆவியில நீங்க born again. born again ஆகும். ஏன் எதுவுமே நடக்கலன்னா கனெக்ஷன் இல்ல, டிஸ்கனெக்டட் ஆயிருக்கு. நீங்க ஒரு 10 லட்சம் கோட் வாங்கினா கூட அதுக்கு என்ன வேணும்? நெட்வொர்க் வேணும், கனெக்ஷன். 10 லட்சம் கோட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னா வராது. அந்த மாதிரிதான் நீங்க கடவுளத்திலிருந்து ஏதாவது பெறணும் அப்படின்னா அவர் எதையா பாக்குறாரு? இஸ் இன் ஸ்பிரிட்டா ஆர் நாட்? ஸ்பிரிட் இல்ல. அதான் இயேசு சொல்லிட்டாரு, மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சம் தான். நீ மாம்சத்துல பிறந்த, ஆனா பேப்டிஸ்ட் எடுத்திருக்கிற, கம்யூனிட்டி எல்லாம் எடுக்கிற, ஆனா நீ எதுல தான் இருக்கிற? மாம்சத்துல. அப்ப மாம்சத்துல இருக்க இருக்க உங்களுக்கு எந்த ப்ரொவிஷனும் எந்த சப்ளையும் வராது. ஏன் வராதுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. இப்போ மூணாவது பர்சன் யாருன்னா, இப்போ பிசாசு டேவிட். அவன் யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். நல்லா. இப்போ நாம பிசாசை எதிர்க்கும் போது, பிசாசு இடத்துல போகும்போதெல்லாம் நாம மாம்சமா தான் போறோம். அதனால பிசாசை ஜெயிக்கணும், பிசாசை மேற்கொள்ளணும், பிசாசு மேல ஜெயம் எடுக்கணும்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உபவாசம் பண்ணு. ஏன் உபவாசம் பண்ணு? உபவாசத்துக்கு நான் ஜெயிக்கலாம் பிசாச. இப்போ உபவாசம் எதுக்கு பாருங்க? நீங்க சாப்பிடாம அது ஸ்பிரிட்டுக்கு சம்பந்தமா, உங்க மாம்சத்துக்கு சம்பந்தமா? சாப்பிடல, அது ஸ்பிரிட் கனெக்டடா பிசிக்கல் கனெக்டடா? இப்ப நீங்க உபவாசம் எடுத்தோம், பிசாசை போய் நீங்க மேற்கொள்ளணும், பிசாசை எதிர்க்கணும், பிசாசுல போகணும்னா நீங்க மாம்சத்துல போனா
அவனை ஜெயிக்க முடியாது. அப்ப நாம் ஏன் தோல்வி எடுக்கிறோம்? நாம் ஏன் ஜெயிக்க முடியல? நாம் ஏன் சுகமாகல? நாம் ஏன் வெற்றி பெறல? நாம் ஏன் மேல வரல? நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா, இப்போ நமக்கு எதிராளி யாருன்னா பிசாசு. ஜனம் கிடையாது, மனுஷன் கிடையாது. அதனால்தான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் இல்லை. உங்க போராட்டம், உங்க பிரச்சனை, உங்க தோல்வி உங்களுக்கு இல்லாம அதெல்லாம் மாம்சத்தோடு அல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் பிசாசு, சாத்தான், லூசிபர், தள்ளப்பட்ட தூதன். இப்ப ஆரம்பத்துல சொன்னா அவன் தேவனை எதிர்த்து நிற்க முடியாது, தேவன் அவனை எதிர்க்க முடியாது, தேவனுக்கு கேள்வி கேட்க முடியாது, தேவன் ஏன் இதை செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். அவனை பரலோகத்தில் தள்ளி பாதாளத்துல தள்ளி அவனுக்கு பாதாளத்துல தள்ளிட்டு சொல்லிட்டாரு, நீ அகால பாதாளத்துல போவ. அந்த அகால பாதாளத்துக்கு பேர் தான் நரகம். இப்ப நரகம் உண்டாக்கிறது யாருக்குன்னா இந்த தள்ளப்பட்ட fallen angels. மனுஷன் கிடையாது, மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட இடம் நரகம் கிடையாது, தள்ளப்பட்ட தூதர்கள். ஏன்னா அவன் ஏன் அந்த நெருப்பு அக்கினி நரகத்தை இது பண்ணார்னா, இப்ப அவனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா கடவுள் கொடுத்தது, அவன் அந்த ஸ்பிரிட் மாம்சம் அந்த சுட்டு செத்து போயிடும். ஆனா அவன் எதுல இருக்கிறான்? ஸ்பிரிட்ல இருக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்க, ஒரு பக்கம் நரகத்துல போயிட்டான்னா தள்ளப்பட்ட தூதன், ஒரு பக்கம் அவன் எரிஞ்சினே வருவான். அந்த சரீரம் அந்த ஆவிக்க ஃபார்ம் ஒன்னு பை பர்ன் ஆயினே வரும், அப்புறம் மறுபடியும் உண்டாக்கினே வரும். இந்த இங்கிலீஷ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த 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 கை காலெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன சொல்லுவாங்க அதுக்கு? இந்த கை காலெல்லாம் இதாயிடும், ஆனா டக்குனு ஒரு 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 உருவம் உருவாகிடும். அந்த மாதிரிதான் பிசாசுக்கு சாத்தானு தள்ளப்பட்ட தூதனுக்கும் நரகத்துல நடக்கும். அவன் அதை எரித்து போயிட்டே வரும், மறுபடியும் உருவாக்கினவன். நீ மனுஷர்கள் அவர்கள் அங்க போனாங்கன்னா தான் அவன் நடக்கும். ஏன்னா அவன் நரகத்துக்கு போயிட்டான்னா அவன் ஆவிதாங்க கஷ்டப்படாதான் சோல். அங்க சரீரம் இருந்தாலும் கஷ்டப்படுறது எது? சோல், ஆத்துமா. ஆத்துமா அந்த ஆவி அது மாதிரிதான். அப்போ அப்படின்றால் இப்ப இந்த தள்ளப்பட்ட பிசாசை நீங்க ஜெயிக்கணும்னா அவனிடத்துல நீங்க மாம்சமாய் போனா அவனால ஜெயிக்க முடியாது. இப்ப நம்ம எங்க ஃபெயில் ஆயிட்டோம்னா, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் எதுல தான் முயற்சி பண்றோம்? மாம்சத்தோடு. மாம்சத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், மாம்சத்தோடு யுத்தம் பண்றோம். மாம்சத்தோடு மாம்சத்தோடு பிறப்பதெல்லாம், மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ அவன் ஆவியா இருக்கிறான், நீ மாம்சமா போனா ஆவி பெருசா மாம்சம் பெருசா? ஸ்பிரிட் பெருசா இல்ல பிசிக்கல் பெருசா? ஏன்னா ஸ்பிரிட் தான் பவர்ஃபுல். இப்ப அந்த ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி நான் ஒரு பிசிக்கலா போனா, மாம்சமா போனா என்னால ஜெயிக்க. அப்ப நாம் ஜெயிப்பதற்கு காரணம் மனுஷர்களா இல்ல நான் யார் என்று தெரியாது. இதான் டாபிக். நீங்கள் உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க வறுமை, உங்க வியாதி, எல்லாத்துக்கும் காரணம் யாரோ ஒரு மனிதன் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு, சாத்தான். நன்மையான எல்லாமும் தேவனுக்குரியது. தீமை, கஷ்டம், வியாதி, போராட்டம், வறுமை எல்லாம் யாருது? பிசாசு. இப்ப இதெல்லாம் நீங்க வருதுன்னா இந்த பிசாசை நீங்க மாம்சத்தோடு போனால் அவனை ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம பிரச்சனை மேற்கொள்ள, பிரச்சனை ஹேண்டில் பண்ண, பிரச்சனை வெளியே வர நாம் அதிகமா எதுல தான் முயற்சி பண்றோம்? சொல்லுங்களா? எதுல? சொல்லுங்க, எதுல? மாம்சத்தோடு. ஆனா மாம்ச கண்ல, மாம்ச எண்ணத்துல, மாம்ச சிந்தனையில நீங்க பார்க்கிறதை அதையே நீங்க பேசும்போது நீங்க எதுல ஆபரேட் பண்றீங்கன்னா மாம்சத்தில் ஆபரேட் பண்றீங்க. ஆமா, பிரச்சனை எல்லாம் இருக்குது, குறை இருக்குது, கடன் இருக்குது, வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லா அவமானம் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா நீங்க you are born of the spirit. இப்ப நான் ஸ்பிரிட். நீங்க ஒரு சீக்கிரம் சொல்லித்தர பாருங்க.
நான் ஸ்பிரிட் அப்படி நீங்க மூவ் ஆனீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற பிரச்சனை எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு பல கோடி பிரச்சனை இருக்கலாம், பல லட்சங்கள் தேவை இருக்கலாம், பல வியாதிகள் எல்லாம் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கிற அந்த பார்வையில இப்ப நீங்க மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும். இப்ப நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒரு வியாதி இருக்குது, இப்போ மாம்சத்துல இருக்கும் போது வந்துச்சு வியாதி, அவ்வளவுதான், அது வரும் இது வரும் இது வரும் அப்படின்னு போயிட்டு அந்த மாம்சத்திலே முடிவாயிடும். ஆனா அது எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனா இருக்கும் போது நீங்க எதவா இருக்கணும்னா நீங்க மாம்சமா இருக்கக்கூடாது. நீங்க மாம்சத்துல தான், பிசிக்கல் தான் இருக்கும். ஆனால் மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சம், ஆவில பிறப்பதெல்லாம். அப்ப நான் நீங்க சொல்ல பாருங்க, ஐ ஆம் ஸ்பிரிட் அப்படின்னு நீங்க சொல்லி அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது இப்போ கடவுள் ஸ்பிரிட்டா இருக்கிறார். இப்போ கடவுள் ஸ்பிரிட்டா இருக்கும் போது கடவுளுக்கு முன்னாடி பிசாசு போவானா? போக முடியுமா? பிசாசு போக முடியுமா? கடவுளத்துல கடவுள் முன்பாக அவன் போகவே முடியாது. அதனால்தான் அவருடைய சாயல்ல அவருடைய ஸ்பிரிட் இருக்கிற நம்மை அவன் முதல்ல நம்ம பிசிக்கலா அட்டாக் பண்ணும். எதில் அட்டாக் பண்றான்? மாம்சத்தில். இப்போ ஏன் பாவம் செய்யறோம்? ஏன் சில தவறுகள் செய்யறோம்? ஏன் நம்ம கடவுளை விட்டு தூரம் போறோம்னா ஒண்ணு இல்ல, நீங்க எதுல வாழ்றீங்க? மாம்சத்தில். மாம்சத்துல வாழும் போது நீங்க யாருக்கு? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அப்ப மாம்சத்துல வாழும் போது பிசாசு அவன் இன்னும் நல்லா வாழ வைப்பாங்க. எப்படி? நெகட்டிவா, இன்னும் வியாதி, இன்னும் போராட்டம், இன்னும் பிரச்சனை, இன்னும் தோல்வி, இன்னும் அவமானம் போய்கொண்டேதான் இருக்கும். ஆனா நீங்க மாம்சத்துல அவங்க கிட்ட போகாம இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஐ ஆம் ஸ்பிரிட். சொல்லுங்க எல்லாரும் ஒரு மூணு முறை, ஐ ஆம் ஸ்பிரிட், ஐ ஆம் ஸ்பிரிட், ஐ ஆம் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் கான்சியஸ் அப்படி நீங்க போடுங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதிரால இருக்கிற பிசாசு வரவே மாட்டான். சரிங்களா? இந்த எண்ணத்தை ஐ ஆம் ஸ்பிரிட் டெய்லி சொல்லிப்பார். யாரு? ஐ ஆம் ஸ்பிரிட். அப்ப நான் ஸ்பிரிட்னு நினைச்சிட்டு அது சொல்லும் போது ஐ ஆம் ஸ்பிரிட்னாவே நான் யார் ஸ்பிரிட்? யார் ஸ்பிரிட் ஆகுது? காட் ஸ்பிரிட் ஆகுது. யார் ஸ்பிரிட் ஆகுது? இப்போ காட் ஸ்பிரிட் முன்னாடி டெவில் வர முடியுமா? இப்ப யார் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி டெவில் வரவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஏன்னா காட் ஸ்பிரிட்டும் யார் ஸ்பிரிட்டும் became a one spirit. அப்ப டெவில் he cannot come, he cannot stand before you. உங்களுக்கு முன்பாக பிசாசு வந்து நிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நிக்கிறான், நம்மள என்ன வேணாலும் பண்றான், நம்மள எவ்வளவு அவமானப்படுத்த எல்லாம் செய்யறான். ஏன்னா அவன் முன்னாடி நான் யாரா நிக்கல? ஸ்பிரிட்டா நிக்கல. நான் மாம்சமாய் போக போக நான் சொல்கிறேன் பிசாசு இன்னும் பிரச்சனையும், இன்னும் போராட்டத்தையும், இன்னும் குறைகளை என்ன வேணாலும் கொடுப்பான். அதனால்தான் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய கஷ்டம், நம்ம துக்கம், வியாதி, நீதி எல்லாம் மனுஷன் கிடையாது. அதுக்கு காரணம் பிசாசு. இப்ப அவனை ஜெயிக்கணும்னா இப்ப நான் யாரா மாறணும்? ஸ்பிரிட்டா மாறணும். நீங்க ஆல்ரெடி ஸ்பிரிட். அதான் சொன்னேன், ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் யாரா மாறிக்கிறீங்க? ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட், ஐ அம் ஸ்பிரிட், அந்த அறிவு வந்தாதான் நீங்க சொன்னாதான் பிசாசு கேட்பான். உங்க யோசனை அவனுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். Your thoughts and all God knows. Devil cannot know your thoughts. டெவிலுக்கு எப்ப தெரியும்னா when you speak. எப்ப நீங்க பேசுறீங்களோ அப்பதான் பிசாசுக்கு தெரியும். அப்போ I am spirit, கடவுளுடைய ஆவி, ஆவி எனக்குள்ள இருக்கிறார். இத பத்தி நிறைய இருக்குது பைபிள்ல. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இயேசு சொல்லிட்டு போறாரு, நாங்கள் மறுபடி வந்து நாங்கள் உங்களுக்குள் வாசமா இருப்போம். நாங்கள்னா யாரு? பிதா, ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். மூன்று பேரும் அங்க பரலோகத்துக்கு இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் எங்க விரும்புறாங்க? எனக்குள். யாருக்குள்? உங்களுக்குள். கடவுள் பரலோகம் அந்த இடத்துல அப்படி
அது ஒரு பிளேஸ்மா இருந்தாலும், ஆனா அவர் இருக்கிற இடம் எதை விரும்புகிறாரு? உங்களுக்குள். ஏன்னா நீங்க யாரு? ஸ்பிரிட். Who are you? Spirit. அப்ப ஸ்பிரிட் God அந்த ஸ்பிரிட் மேனோடு கனெக்டட் ஆகும். இப்ப நீங்க ஸ்பிரிட், ஐ அம் ஸ்பிரிட், ஐ அம் ஆவி, நான் ஆவி மனுஷன், ஆவி மனுஷன், ஆவி மனுஷன், ஆவி மனுஷனா கிடையாது, ஆவி மனிதன், ஸ்பிரிட் மேன், லைக் காட் ஸ்பிரிட். சொல்ல சொல்ல உங்க எதிரால இருக்கிற பிசாசு உங்க பக்கம் வர மாட்டான். அடிச்சு சொல்ற பாருங்க, வரவே முடியாது, வர முடியாது. ஏன்னா நீங்க யார் ஸ்பிரிட்டா மாறீங்க? காட் ஸ்பிரிட். காட் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி devil cannot stand. அப்ப யார் ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி devil cannot stand. அப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? பிசாசு, தள்ளப்பட்ட தூதன். அவன் தான் உங்களை கொடுமைப்படுத்துறான், அவன் தான் நம்மளை இப்படி பண்றான். ஆனா அவன் ஏன் பண்றான்னா, மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சம். அப்ப நீங்க மாம்சத்தில் இருக்க அவங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் விளையாடுவான். ஆதாம் விளையாடுனா கடவுளை மாறி இருந்தான், கடவுள் ஸ்பிரிட் இருந்தான், எல்லாத்தையும் ஆண்டு கொண்டான். என்னைக்கு மாம்சத்துல அந்த ஸ்பிரிட்ல அவன் செத்து போனானோ, அவன் பயம் வந்தது. கடவுளை பார்த்து சொல்றான், நான் சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன்? நான் நிர்வாணியா இருக்கிறேன். பாருங்கதான் பிசாசுடைய வேலை. அவன் நம்ம ஒண்ணு இல்லாம போட்டாட்டியா கடைசி மரணத்துக்குள்ள கொண்டு போடுவான். அதான் அவனுடைய கடைசி டார்கெட். இந்த ஒரு ஆத்மாவை நரந்து கொண்டு போனதான் பிளான். அதுதான் இதெல்லாம் கொடுக்குறது. அப்ப ஆவியில நீங்க இருக்கும்போது, ஆவியில கனெக்டட் ஆச்சுன்னா பிசாசு உங்க பக்கம் வர முடியும். அப்ப பிரச்சனை வெளியில, பிரச்சனை எனக்குள்ள. நான் ஆவியா இருக்கிறேன். ஆவியில பிறப்பது எல்லாம் ஆவியா இருக்குது. The born of God. இல்ல யோவான் சொல்ற, யோவான் லெட்டர்ஸ்ல you are born of God. அப்பனா I am spiritல born of God. இந்த ஆவியில பிறந்திருக்கிறீங்க. ஆவி அப்படின்னு ஒரு எண்ணம், தாட், ஸ்பீக்கிங் உங்களுக்குள்ள வந்தா நீங்க மாம்சத்துல ஆபரேட் பண்ணவே முடியாது. மாம்சத்துல ஆபரேட் பண்ண நீங்க யாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? யாரோட கனெக்டட் ஆகிட்டீங்க? டெவில், பிசாசு. அவங்கள வாழ வைக்க மாட்டான். பிசாசு பத்தியே சொல்றாங்க, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். இதான் அவன் கேரக்டர். அவங்க வாழ்க்கையில இருந்தா அவன் திருடுவான், கொல்லுவான், அப்புறம் அழிப்பான். என்னைக்கு நீங்க ஸ்பிரிட் இருக்கும்போது, ஸ்பிரிட் இஸ் a life born of